வாகமனில் மிரட்டி விடுற மாதிரி டாப் 5 ஹிடன் பிளேசஸை நம்ம பார்க்க போகிறோம். கிளாரிட்டி கூட வச்சுட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். இது பைக்கர் மைண்ட் வாய்ஸ். இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு லொக்கேஷனே எதுன்னு பார்த்தீங்கன்னா கரைக்காடு வியூ பாயிண்ட். ஒரு டைகர் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாச்சு இருக்க லொக்கேஷன் தான் இது. இந்த இடத்துல சுற்றி மிஸ்ட் இருக்குது அண்டு தண்ணியும் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock போல் வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. போகிற இடம் ஃபுல்லாமே வேறு லெவல். நடக்கிற பிளேஸில் எல்லாத்துலேயுமே வாட்டர் ஃபால் தான் இருக்குது இந்த பக்கம். இதுதான் நம்ம வந்திருக்க செகண்ட் ஸ்பாட், இச்சப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஆந்தி வேலை கிராஸ் பண்ணிங்கனாலே இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ கிளிக்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் நீங்கள் பார்க்கவும் செஞ்சுக்கலாம். இல்லை இங்கே குளிக்கிறனாலும் நீங்கள் அந்த பக்கம் இறங்கி போய் குளிச்சிக்கலாம். இதோட தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ சேஃபான ஃபால்ஸ் தான். ஆனால் இங்கே கிளிக் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ட்ரிப்போட தேர்ட் லொக்கேஷன் நம்ம வந்துட்டோம். தேர்ட் லொக்கேஷனுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ். ஸோ நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. நைட்டெல்லாம் சரியாகவே தூங்கலை. வர வழிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஏன்னா வந்து செம்ம மிஸ்ட்டு, வண்டியே ஓட்டிகிட்டு வர முடியல. அதனால் வாகமனை கிட்ட ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு 23 கிலோமீட்டர் இங்கேருந்து போட்டிருக்காங்க. நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா மிஸ்ட் இருக்கனால வண்டி ஓட்ட முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஸ்பீட் லிமிட் வந்து 40 தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் வரும் அண்டு ஸ்லோப்பாக ஏறுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ உங்கள் காரில் வந்து ஒரு நல்ல புல்லிங் இருக்க மாதிரி ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஈஸியாக ஏறி போயிட்டு வரலாம். இல்லை ரொம்ப பழைய காராக இருந்தால் ஏறுறது ரொம்பவே கஷ்டம் தான் இந்த இடத்துலலாம். வாட்டர் ஃபால்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கிங்னு உங்களுக்கு மேப்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் இது. நீங்கள் இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நடந்தால் போகணும். ஸோ நடந்து வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நடந்து போனீங்கனாலே வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். நடந்து போகிற இடம்லாம் எப்படி இருக்குன்றது காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 to 100 மீட்டர்ஸ் கூட 80 மீட்டர்ஸ் மட்டும் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆழம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே வரவங்க. இங்கே ரொம்ப ரேராக தான் வராங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதான் ஃபால்ஸ். இங்கேருந்து கீழே தான் தண்ணி உள்ள போகுது. அதான் ஃபால்ஸ். நம்ம அங்கிட்டு போக முடியாது, ரொம்ப ஆழமாக இருக்கனால. இது ஒரு மாதிரி அன்சேஃபான பிளேஸ் தான். ஏன்னா இது கீழே வந்து எந்த விதமான தடுப்புமே இருக்காது. நீங்கள் உள்ளே போய் தண்ணி வருதுன்னு சொல்லி போய் நின்னீங்கன்னா கீழே போய் தான் லேண்ட் ஆவீங்க. இந்த கீழே வந்து இப்படி தான் இருக்கும். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் குளிக்க முடியாது, ஏன்னா இந்த இடம் ரொம்பவே ஆழன்றனால இங்கே யாரையுமே நாங்களும் குளிக்கல, யாரும் குளித்து பார்க்கவும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு போகலாம், இல்லை ஓரமாக நின்று குளிச்சுக்கலாம். நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே அடிச்சிச்சு. ஸோ வீடியோ கூட எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் குளிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அண்ட் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமும் கூட. ஏன்னா குளித்தோம்னா கீழே போனோம்னா அது கீழே இன்னொரு ஆழமான ஒரு ஃபால்ஸ் மாதிரி இறங்குது. ஸோ ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்தோம். இங்கே நீங்கள் குளிக்கணும்னு அவசியமே கிடையாது. பக்கத்தில் போய் நின்னீங்கனாலே போதும், அதுவே குளிக்க வச்சிரும். ஸோ எந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையான பிளேஸ். இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம நல்லா குளிச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். அது மரிமலா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது இதோட நல்லாயிருக்கும். இங்கேருந்து நம்ம மரிமலா வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கிளைமேட்லாம் காட்டுறேன். இங்கே போகிற வழியில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வியூ பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மளோட அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மர்மலா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா இங்கே ரீச் பண்ணிடுவோம். இந்த 5 கிலோமீட்டர்ஸில் ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல ஆஃப் ரோடிங் வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் ஹில்ஸ் ஏரியான்றதுனால ஆஃப் ரோடிங்க்கு சொல்ல தேவையில்ல, இங்கே இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட் நார்மலாக தான் இருக்கும். அண்டு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் போகிறப்பே பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த இடத்துல மிஸ்ட்டு வந்து அவ்வளோ இல்லை, ஆனால் மேலே தெரியுது மிஸ்ட்டு. நாங்கள் போகிற வழியில் எதுவுமே நாங்கள் பெருசாக வந்து மிஸ்டெல்லாம் எங்களை மறைச்சு அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. மர்மலா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலௌடே கிடையாது. ஏன்னா ரொம்பவே டேஞ்சரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க இந்த ஃபால்ஸை. ஏன்னா இங்கே குளிக்கிறேன்னு சொல்லி நிறையா பேர் இறந்து போனனாலே இங்கே குளிக்கிறதுக்கு டோட்டலாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல் பாதை தான் இருக்கும். நீங்கள் கல் மேலே ஏறி போனீங்கனாலே உங்களுக்கு ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்பவே பயங்கரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ். இங்கேருந்து பார்க்குறக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டோம், ரீல்ஸ் போட்டோம், அவ்வளோதான். குளிக்கிறதுக்கு இங்கே அலௌடும் கிடையாது. அங்கே கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, குளிக்கவும் முடியாது. ரொம்ப தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு போயிடலாம். 25 ரூபாய்க்கு இந்த ஃபால்ஸ் ஒர்த்து தான். மரிமலா ஃபால்ஸை நீங்கள் விசிட் பண்ணி வரப்பே பார்த்தீங்கன்னா போனஸாக ஒரு குட்டி மரிமலா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் வர வழியில் இந்த ஃபால்ஸை விசிட் பண்ணிக்கலாம். இங்கே இறங்கி இங்கே நீங்கள் எவ்வளோ நாள் குளிச்சிக்கலாம். இங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு திரும்பி வந்து நீங்கள் அடுத்த லொக்கேஷனுக்காக நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம்.
ஸோ நம்ம 5 லொக்கேஷன் பார்த்துருப்போம், 5 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சோடனே இங்கே இருக்க பைன் க்ளோஜ் ரெசார்ட்ன்ற ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்டேவோட ரெண்ட் 1 டேக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7000 rupees. நாங்கள் மொத்தம் ஒரு 4 members வந்திருந்தனால ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு 5 members 6 members வந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அண்ட் ஏருன்னு பார்த்து சுற்றி பார்த்தீங்கன்னா நேச்சர் பிளேசஸ்ன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இங்கேயும் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். அண்டு உள்ளேயுமே 2 ரூம் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது ரூம்ஸ் எல்லாமே. அண்ட் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு வியூ காட்டுறேன். நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் அது சின்ன ஃபால்ஸ் இல்லை, அது ரொம்பவே பெரிய ஃபால்ஸ், பாலொழுகும் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டாக அங்கே தான் போகிறோம் ரெசார்ட்டில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து ரெசார்ட் கிட்ட ஒரு ஹிடன் ஹில்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாலொழுகும் பாறை வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம். கரெக்டாக நம்ம தங்கி இந்த ஸ்டேலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாலொழுகும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ரோடெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நார்மல் ரோட் இருக்கும், நிறைய ஆஃப் ரோட் இருக்கும். ஆனால் லொக்கேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் போகிற வழியில் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். போயிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு அல்டிமேட்டான அங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து பார்த்த ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கே பெருசாக தெரியும். ஸோ இதுதான் பாலொழுகும் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கீழே இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க போல், நிறைய பேர் டெத் ஆகிறனால. ஸோ இங்கேருந்தே நம்மளை பார்க்க விட்டாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மேலே போய் பார்க்கலாம் டாப் வியூவிலேருந்து. ஆனால் அதுவும் வந்து அன்சேஃப் தான். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து பாருங்கள், இல்லைனா நீங்கள் டாப் வியூ போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் கீழே இறங்குறதுக்கு அலௌட் இல்லை, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எல்லா ஃபால்ஸையும் விசிட் பண்ணுறப்போ நீங்கள் மறக்காமல் ரெயின் கோட் கொண்டு வாங்க. ஏன்னா மழை எந்த நேரம் பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ ரெயின் கோட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அண்ட் உங்களோட கேஜெட்ஸ்க்கும் சேஃபாகவே இருக்கும். இதான் நம்ம ஸ்பாட்டோட லாஸ்ட் லொகேஷன் வந்திருக்கோம், நேச்சல் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நின்று நீங்க பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அண்ட் நீங்க அந்த பாலூரும் அருவி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கனாலே, அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே இறங்கி வந்தீங்கனாலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பாலொழுகும் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான். இது வந்து 2 டைப் ஆஃப் கலராக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் கலந்த கலர் மாதிரியே வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் வாட்டராக வந்துட்டுருக்கு. ஸோ இது மண்ணோட சேர்த்து வருது, திடீர்னு பார்த்தா நார்மலாக வருது. தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. நம்ம எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே பார்த்து முடிச்சுட்டு திரும்பி நம்ம ரெசார்ட்டுக்கே வரணும். ஏன்னா ரெசார்ட்டில் இருந்து நம்ம ரெசார்ட்டோட டாப் வியூ போய் பார்க்க போகிறோம். இந்த இடம் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டோட ப்ரைவேட் ஹில்ஸ். இது மேலே நின்று பார்த்தோம்னா வாகமனோட 360 டிகிரி பார்க்க முடியும். நாங்கள் ஏறின டைம் ரொம்பவே மிஸ்ட்டு, ரொம்ப காற்றடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து வியூ வெளியே தெரில. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டை இந்த இடத்துலேருந்து என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வேறு எங்கேயுமே இந்த ஃபீல் கிடைக்காது, இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா காற்று வந்து செம்ம காற்றடிச்சிச்சு, எங்களே இழுத்துட்டு போகிற அளவுக்கு காற்று இருந்துச்சு. இந்த காற்றுல அண்ட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இந்த டாப் வியூவில் நின்று இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட் வந்தனால தான் எங்களால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு. நீங்கள் வாகமன் வந்தீங்கன்னா 1 டேவாது இந்த இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைவேட் ஹில்ஸு அந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் மேலே ஏறினோம்னா ஒரு ஹெவன் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ். நீங்கள் இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணி இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அண்ட் வாகமனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். மேலே நல்லா குளிச்சாச்சு, கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல்லையும் நல்லா குளிச்சிட்டோம். குளிச்சு முடித்தோடனே இந்த ரெசார்ட்டோட நைட் வியூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்கள் குரு ஆரல், இது என்னோட சேனல் பைக்கர் மைண்ட் வாய்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க.